முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தருடைய மகன் சுங்க வரிகளை தவிர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய சொகுசு கார்களை நாட்டுக்குள்ள கடத்தின கும்பல் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோட பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து. அவரால் பலருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாலும் கூட இப்ப அவரோட பதவிக்கே ஆபத்து. அவருடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஆனா இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன திட்டமும் தீட்டப்படுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எந்த அரசியல்வாதிகிட்டையும் மாறல இல்ல, ஏதாவது ஒரு வழக்கு விசாரணைகள் இருந்தா வெளிநாடுகளுக்கு செல்வது. அது கடைசி வரைக்கும் தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் மட்டும் மாறல அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடாளுமன்ற பதவி உறுப்பினர் பதவியில இருந்து போனாலும் கூட டாக்டரா கண்டினியூ பண்ணலாம். இல்ல அவருக்கு எதிராக இப்போ ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. அதனால அவர் வந்து இந்த சஸ்பெண்ட் பீரியட்ல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள் இல்லையா கடைசியில ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் சுதர்ஷிகா. வணக்கம் கனுஷா அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நேற்று நிகழ்ச்சிக்கான வரவேற்புகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வரவேற்புகள் கொஞ்சம் பலமா தான் இருந்தது. ஓகே. ஸோ நேற்றைய தினம் மாதிரி இன்னைக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில பேச போறோம். இன்னைக்கு என்னென்ன தகவல்கள் இருக்கு, இன்னைக்கு என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு நாளில் வெளியாகி இருக்கு. இந்த முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தரோட மகன் மூலமா நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழல் சம்பவம், ஒரு மோசடி சம்பவம் குறித்து இன்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தரோட மகன் வந்து சுங்க வரிகளை தவிர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய சொகுசு கார்களை நாட்டுக்குள்ள கடத்தி இருக்கதாகவும் ஒரு கும்பலை வச்சு வழி நடத்தி இருக்கதாகவும் சிஐடி வந்து ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முன்னாள் ஜனாதிபதி யாரு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படாத பின்னணியில் இப்போ இன்றைய நாள் இந்த செய்தி ஒரு தலைப்பு செய்தியாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த தகவலை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த அண்மை நாட்களாவே சுப்பிரமணி அந்த நாய் பற்றின பேச்சுவார்த்தைகள் வந்து அதிகமா போய்கிட்டு இருக்கு. அந்த நாய் அந்த பிரச்சனை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஒரு பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனை, அதாவது சோசியல் மீடியாஸ்ல பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மூலமா இனவாதம், மதவாதம் பரவுன்ற மாதிரி கருத்துக்களும் வெளியாகி இருக்கு. அதை பற்றியுமே பேசலாம். ஓகே. அதை தாண்டி இப்போ மிக முக்கியமான இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து இப்போ அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலையும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் சரி பல கருத்துக்களை சொல்லக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்கு. எதுக்கு இந்த திடீர் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கான பதில் கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாளைய தினம் அவருக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இந்த தகவல் பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் பகிரங்கமாக வெளிப்படையாக இதை பற்றி பேசினது கிடையாது. இன்னைக்கு அந்த தகவலை நாங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த தகவல்களை பற்றி தான், இந்த செய்திகளை பற்றி தான் நாங்கள் விரிவாக இன்னும் கலந்துரையாட போகிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தருடைய மகன் சுங்க வரிகளை தவிர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய சொகுசு கார்களை நாட்டுக்குள்ள கடத்தின கும்பல், அதாவது ஒரு கும்பலா செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அந்த தகவலுக்கு அமைய இப்போ சிஐடி விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இந்த செய்தி வந்து அரசாங்கத்தோட மிக முக்கியமான ஒரு செய்தி நிறுவனத்துல இருந்து தான் வெளியிடப்பட்டிருக்கு. அதனால இப்போ இந்த முன்னாள் ஜனாதிபதி யாரு அப்படிங்கிற தகவல் வந்து அந்த செய்தியிலையுமே குறிப்பிடப்படலை. ஆனா முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தரோட மகன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுது. ஆமா, இலங்கையில பல முன்னாள் ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க. மஹிந்த ராஜபக்ஷ இருந்திருக்காரு, ரணில் விக்ரமசிங்க இருந்திருக்காரு, மைத்ரிபால சிறிசேன இருந்திருக்காரு. இதுல யாருக்கு மகன் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலே நம்மளோட நேர்களுக்கும் சரி நமக்கும் சரி பல பேரோட பேர், ஒருத்தரோட பேர் வந்து நினைவுக்கு வருது. அதனால அவரா இருக்குமோ அப்படின்ற கருத்துமே நிலவிட்டு இருக்கு. அது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அப்படியான தகவல்களும் போகுது. ஆனா அவங்க இல்லாமலும் இருக்கலாம். இன்னும் எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படலையுமே அவங்க மேலேயே வைக்க போட முடியாது இல்லையா, பாவம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில நாங்களே யூகிச்சிக்கலாம் இல்லையா, யாரா இருக்கலாம், யாருடைய மகனா இருக்கலாம், யார் இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து எங்களாலே ஓரளவுக்கு யூகிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இன்னும் இது தொடர்பாக என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னா, இந்த கும்பல் வந்து இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கத்துக்கு கீழையும் வந்து இந்த கடத்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டு இருந்திருக்காங்க. அதாவது இப்போ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிடையாது. இவங்க வந்து
கடந்த அரசாங்கத்துல இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்திருக்கு. கண்டெய்னர்ஸ்ல மறைச்சு திட்டமிட்ட முறையில நாட்டுக்குள்ள கடத்தப்பட்ட பல வாகனங்கள் தொடர்பா தகவல்கள் எல்லாமே வந்து சிஐடிக்கு கிடைச்சிருக்கு. சிஐடி கிட்ட வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வாகனங்களை பல அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ இந்த விசாரணைகள்ல வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தரோட மகன் மூலமா இந்த விஷயம் நடக்குது. கண்டெய்னர்ஸ்ல வந்து சுங்கவரி செலுத்தாம நாட்டுக்குள்ள கடத்தப்படுது வாகனங்கள். அப்படி கடத்தப்படுற வாகனங்கள் பல அரசியல்வாதிகளோட மகன்மார் மூலமா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி இந்த முன்னாள் ஜனாதிபதியோட மகனால நாட்டுக்குள்ள கடத்தப்பட்ட வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தோட அதிகாரிகளோட உதவியோட தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த சம்பவத்துல பல இடங்கள்ல அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது அப்படிங்கிறதும் தெரிய வருது. கடத்தப்பட்ட ஒரு வாகனம் தொடர்புல ஒரு விசாரணைகள் நடக்கிற சந்தர்ப்பத்துல அந்த வாகனத்தோட பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியோட மகன் இந்த பதிவு செய்யப்பட்ட வாகனத்துக்கு சுங்க வரிகளை செலுத்தி இருக்காரு அப்படிங்கிறதும் கண்டறியப்படுது. இப்போ நம்ம தெளிவா விளங்கிக்கலாம். இதை ஒரு அரசியல்வாதியோட மகன் தான் இதுக்கு வந்து காசு கட்டுறதும் வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து சிஐடியால நடத்தப்பட்ட ஒரு விசாரணையில இது மாதிரி இன்னொரு வாகனமும் பறிமுதல் செய்யப்படுது. இதுக்கப்புறமா வாகனம் இலங்கை சுங்கத்துறை கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காரணத்தினால அதுக்கான வரியை செலுத்தி அந்த வாகனத்தை விடுவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அதனால இது தொடர்புல முன்னாள் ஜனாதிபதியோட மகன் எதிர்வரும் வாரத்துல விசாரணைகளுக்காக சிஐடிக்கு அழைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு நாள்ல இந்த அரசாங்க பத்திரிகையில அரசாங்க செய்தி நிறுவனம் மூலமா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலா இருக்கு. அந்த ஜனாதிபதியோட மகன் யாருங்கிறது விரைவிலேயே தெரிய வரும். கைதுகளுமே பண்ணப்படலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நேற்றைய தினமே நம்ம பேசியிருந்தோம். அந்த 10 அரசியல்வாதிகளோட மகன்களுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து தொடங்கி இருக்காங்க. அதோட முதலாவதா தான் இது இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் இன்னும் யார் யாரு கைது செய்ய போறாங்க. கைதுகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதன் மூலமா இது வரைக்குமே விசாரணைக்கு தான் ஒரு சில பேர் அழைச்சிருக்காங்க. அதாவது ஜனாதிபதி கனவோட இருக்க பலரும் இருக்கலாம். அவங்களையுமே விசாரணைக்கு அழைப்பாங்களா, அதுக்கடுத்து என்னென்ன நடக்கும்ன்றதையுமே பார்க்கலாம். இப்போ இந்த கைதுகள் அப்படின்னு வரும்போதுதான் இந்த அண்மையில வந்து இன்னொரு கைதும் நடந்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய தனிப்பட்ட செயலாளரா அப்போ இருந்தவர் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு அவருடைய வழக்கு விசாரணை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு மறுபடியும் விளக்கமறிகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கோட்டாபய ராஜபக்ஷ கிட்டையும் இது தொடர்பா வந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது எதிர்வரும் நாட்கள்ல இந்த லஞ்சம் ஊழல் அது மட்டும் இல்லாம இந்த அதிகாரத்துல இருக்கும்போது அதை பயன்படுத்தி என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வெளிவரும். இப்போ வாகனத்தை வந்து கடத்தி அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டாம இதுவே ஒரு சாதாரண ஒருத்தர் செஞ்சா வந்து எவ்வளவு சட்ட தண்டனைகள் கிடைக்கும் இல்லையா, சட்டம் எப்படி செயற்படும் அப்படிங்கிற மாதிரியே இந்த விவகாரத்திலையும் செயற்படணும், சட்டம் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கறதான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. அதையும் தாண்டி இப்போ அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. அண்மையில கைதான இந்த ரக்கித்த ராஜபக்ஷ அவங்களும் கூட வந்து இப்போ அங்க போய் துபாயில போயிட்டு லஞ்சம் வாங்கும் போது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதித்துறையை நாங்க பாத்துக்கிறோம், நீதித்துறையை நாங்க செட்டில் பண்றோம், ஏன்னா என்னுடைய அப்பா வந்து நீதி அமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியாகி இருந்த ஆடியோஸ்ல இது எல்லாத்துலயுமே எங்களுக்கு கேட்கக்கூடியதா இருந்தது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு சொன்னா, இந்த அரசாங்கத்துல ஓகே இப்போ கடந்த ஆட்சிகள் எல்லாமே வந்து இன்னும் என்னென்ன அதிகாரம் எப்படி துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பேசின மாதிரியே கஹலிய ரம்புக்வல விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கறது எங்களாருமே சுகாதாரத்துறையிலேயே இவ்வாறான ஆமா, அதாவது ஒருத்தங்க வந்து நோய்னு சொல்லி போற இடத்துல இந்த ஒரு மருந்தை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல. டாக்டரையும் லாயரையும் கண்டிப்பா கண்மூடித்தனமா நம்பணும்னு சொல்லி பாத்தீங்களா, நீதித்துறையிலையும் சுகாதாரத்துறையிலையும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சீக்காக செய்யற மாதிரி தான் இருக்கு. இந்த சுகீஸ்வர பண்டார எடுத்துக்கிட்டா கூட அவங்க எல்லாம் இவ்வளவு நாள் காணாமல் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நல்லது ஒண்ணும் பண்ணல. அவங்க பண்ணதெல்லாம் மக்கள் நினைவுல வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அந்த திரைசேரி அதிகாரி மூலமா தான் மக்கள் அடிச்சு விரட்டுனாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக செய்யற மாதிரி தான் இருக்கு. அதான் இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில
கூடிய விரைவில் இந்த முன்னாள் ஜனாதிபதியோட மகன் யாரு, அவர் எந்த கும்பலை வச்சு எப்படி திட்டம் தீட்டி இப்படி கண்டெய்னர்ஸ் மூலமா வாகனங்களை நாட்டுக்குள்ள கடத்தினாரு அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்து கைது செய்யப்படுவாங்க, இந்த விஷயத்துல யாரு சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த நாங்க நேத்து நீங்க சொன்ன மாதிரியே முன்னாள் அமைச்சர்கள் 10 பேரோட மகன்கள் வந்து விசாரணை வலைக்குள்ள வர போறதா பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் கூட சிஐடி வந்து இப்போ விரிவான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த குற்றப்புலனாய்வு துறையால இது சம்பந்தமாவே இந்த செய்தி சம்பந்தமாவே வெளியா இருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சிஐடியாலே நடத்தப்பட்ட ஒரு விசாரணையில வந்து இப்போ இந்த அரசாங்க மாற்றம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே இது தொடர்பான பல விடயங்கள் வெளிவந்து இருக்கு. ஆனா அந்த இருந்த அரசாங்கமா இருக்கட்டும், அப்ப இருந்த அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், இது தொடர்பா பெரிய ஒரு கரிசனை காட்டிக்காதனாலையும் அவங்களும் கனெக்ஷன் இருக்குதானே, நிச்சயமா இருந்திருக்கலாம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இதை பெருசா கேர் பண்ணல. இது அரசாங்க மாற்றம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே வந்து இவ்வளோ சீக்கிரமா வெளிவருது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததானாக்கா அந்த சுப்பிரமணியம் நாய் கதிர்காம் பாத யாத்திரை மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சுப்பிரமணிய நாய் எல்லாரும் ஆலோக்கா நாய் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி சுப்பிரமணியம் நாயுமே பேசு பொருளா இருந்தது. அதுவுமே பார்க்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வீடியோவா தான் அமைந்தது. அதுவுமே பொட்டு விபூதி எல்லாம் வச்சுட்டு அந்த நாய் போறதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியா தான் இருந்தது. அந்த ஒரு நாயையுமே ஒரு நபர் வந்து ரோட்ல போகும்போது துன்புறுத்தி இருக்காரு. சரி, துன்புறுத்திட்டாரு. அதை தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரானுமே தெரியாது. அதுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோவுமே போட்டிருந்தாரு. இது சமூக வலைதளங்கள்ல வைரலாக அவங்க வந்து கைது நடவடிக்கையும் எடுத்துட்டு இருந்தாங்க. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்றத காட்டுற மாதிரி தான் இருந்தது. அது ஒரு நல்ல விஷயமும் கூட தான். ஆனா அது இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்த முடிச்சா அதை முடிக்க விட மாட்டோம், நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்ன்ற மாதிரி தான் இப்போ அதுக்கு கீழே கமெண்ட்ஸ். சோஷியல் மீடியா தானே, நாங்க என்ன வேணாலும் பேசலாம்ன்றது தானே மக்களோட கருத்து சுதந்திரம் இருக்கு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அதனால நபிகள் நாயகத்தை பத்தி ஒருத்தர் சவுதி அரேபியால உள்ள ஒருத்தர் வந்து இளைஞர் வந்து இலங்கையர் அதுவுமே பேசி இருக்காரு. யாரா இருந்தாலுமே ஒரு மதத்தை பத்தி, இப்ப நம்ம கூட அந்த இளைஞர் தான் சொல்றோம், அவர் எந்த மதம் எந்த நாடு எந்த இனம்ன்றதெல்லாம் சொல்லல இல்லையா. அது மாதிரி ஒரு மதத்தை பத்தி பேசி இருக்காரு. அது ஒரு தவறான நடவடிக்கையாக தான் இருக்கு. அவரையுமே சவுதி அரேபியால வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற 4 கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் நான் முகமது நபி அவர்களை தவறாக கொமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கொமெண்டினை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அழித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையினை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையினை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்துக்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள். வெளியாகி இருக்கு. ஆமா, இப்ப இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு நாள்ல வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற இந்த நாய் வந்து இப்போ ஆலோக்கா வந்து பேசு பொருளா மாறினதுக்கு காரணம் வந்து அவங்க இலங்கையோட சமாதான நடைப்பயணத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த சந்தர்ப்பத்தில் பேசப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு தனியாக ஒரு பேஜ், ஃபேன் பேஜ் மாதிரி இருந்து அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ். ஆமாம், அப்படி அந்த அளவுக்கு இந்த ஒரு 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவன் வந்து ஒரு பேசு பொருளா மாதிரி எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த கதிர்காம யாத்திரையில் கலந்துக்கிட்ட சுப்பிரமணியம், ஓகே, இப்போ இது ஒரு சில பேர் வந்து மதம் மேலே ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து சரி, ஓகே, இது வந்து ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சில பேர் அப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் இல்லை அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கிறவங்களும் இருக்காங்க. அது நீங்க சொன்ன மாதிரி அது ஒவ்வொருத்தங்களுடைய கருத்து விருப்பம். இப்படிதான் இந்த கல்முனையில ஒரு சம்பவம் பதிவாகுது. அவரு அதுக்கப்புறம் ஒரு வீடியோல சொல்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. எப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இது வந்து இப்படி பாத யாத்திரையில கலந்துக்கிற
ஒரு நாய் எனக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாம நான் வந்து துன்புறுத்திட்டேன், சம்மந்தப்பட்டவங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட பாதயாத்திரை குழு கிட்டையும் இவர் மன்னிப்பு கேட்டதா தான், பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டதா தான் அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படுது. இந்த சம்பவம் இதோட முடிவடையுது. சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த சம்பவம் முடியணும். ஆனா எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இப்ப நம்ம சொல்லுவோம் சோசியல் மீடியால இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் மாதிரியானவங்களோட விஷயங்கள் எல்லாமே வெளியில வருது. அதே மாதிரி இந்த மாதிரியான கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களும் நடக்குது. நம்ம எப்படி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை எடுத்துக்கணுமா கூடாதா அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த சுப்பிரமணியத்தை துன்புறுத்தின அந்த சம்பவம் வந்து இப்போ எல்லாராலையும் பேசப்படுது. நானுமே நிறைய போஸ்ட் பார்த்தேன். நான் இருந்திருந்தேன்னா நான் இப்படி துன்புறுத்தி இருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் போஸ்ட் போடுறதும் இருந்தது. இன்னும் சில பேர் வந்து அந்த நபருக்கு அந்த கல்முனையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபரை வந்து திட்டி அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரியான போஸ்டையும் பார்த்தேன். ஓகே, இதை பார்த்துட்டு கடந்து போகிறத தவிர நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க வந்து அதுக்கான சட்ட நடவடிக்கை முறை எடுத்துட்டாங்க. அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். ஓகே, அவர் தெரியாமல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இலங்கையர் ஒருத்தர் வந்து இதுக்கு எதிராக வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. ஒரு போஸ்ட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. அந்த கமெண்ட்டில் வந்து இஸ்லாம் மதத்தை அவதூறா பேசுகிற மாதிரி ஒரு கமெண்ட் தான் அது. இந்த கமெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப வைரலாக ஆரம்பிக்குது. அதே சோஷியல் மீடியாவில் வைரலாகி அவருக்கு எதிராக வந்து பல முறைப்பாடுகள் அந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்படுது. அதுவும் சவுதி அரேபியாங்கிறது எங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. ஆமாம். அப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் அவரும் பகிரங்கமாகவே ஒரு வீடியோ போடுறாரு. இல்லை, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், அந்த ஒரு நபர் மேலே இருந்த தனிப்பட்ட கோபம் கிடையாது, அந்த செயலை செஞ்சதுனால அந்த நபர் மேலே இருந்த கோபத்தினால நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த வீடியோ வந்து இருக்குது, அவருடைய பேஜில் இருக்குது. அவர் மன்னிப்பு கேட்குறாரு. பட் அவர் அந்த கமெண்ட்டை வந்து டிலீட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சம்பவம் பதிவாகி இது வைரலாக ஆரம்பிச்சு இது தொடர்பாக இந்த சுப்பிரமணியம் நாய் விடயம் கூட வைரல் ஆச்சா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த கைது விடயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு அந்த கவர்மெண்ட், அதாவது சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கிட்ட இது வந்து பல முறை 100க்கும் அதிகமான முறைப்பாடுகள் வந்து இந்த ஒரு கமெண்ட் தொடர்பாக பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறம் நேற்றைய தினம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குறித்த இளைஞரை வந்து கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு இப்போ அவர் சிறையில் இருக்காரு. இதுக்கும் கூட இப்போ நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இவரை கைது செஞ்சது கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இவர் வந்து இலங்கையிலேருந்து அங்கே போய் அவருடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இங்கே அந்த தவறு செஞ்சவரும் இந்த சம்பவத்தை செஞ்சவரும் வந்து பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டார். சரி, அது வந்து தன்னோட ஆத்திரத்தினால, தன்னோட கோபத்தினால, அந்த டைம் வந்து எல்லை மீறி இருந்த அந்த யோசனைகள்னால அப்படி ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ இதை தாண்டி நீங்க இனியும் ஏன் இனவாதத்தையும் மதவாதத்தையும் பரப்புற மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் வருது அப்படிங்கிறது வந்து தெரியல. தப்புக்கான தண்டனையா பார்க்கப்படல. இவங்க கைது பண்ணணுங்கிறது ஒரு மதவாதம் இனவாதமா தான் பார்க்கப்படுது. அந்த இனத்தை சேர்ந்தவங்க கைது பண்ணப்படணும். அந்த இது வந்து கல்முனை பகுதியில தானே இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த நாய் சுப்பிரமணியன் வந்து அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு கூட பல பேர் வந்து பல கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. அது வந்து எங்களோட மதத்தை சேர்ந்த ஒரு இடம், அதுக்குள்ள எப்படி போகலாம்ன்ற கருத்தையுமே முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய பேர்ட்ட இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. மற்றது வந்து இப்போ அந்த சம்பவத்துல இந்த சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அவங்களுக்கு வந்து இது எந்த பகுதி, எந்த பிரதேசம், இது யார், இது என்ன நபர், எதுவுமே தெரியாது. அது பாட்டுக்கு தானா நடந்த ஒரு சம்பவம், தற்செயலா நடந்த ஒரு சம்பவம். அதுக்கான விளக்கங்களும் வழங்கப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் எதுக்கு இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் பரப்புற மாதிரி இந்த சம்பவத்தை மையப்படுத்தி இப்படியான கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இது எப்படி இருந்தாலும் இப்போ சவுதி அரேபியாவில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து இப்போ சிறையில் இருக்காரு. அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்க விதிமுறைகளோட அடிப்படையில் இப்போ எங்களுடைய இலங்கை மாதிரி கிடையாது. அங்க என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இல்லை, நாங்க வந்து அவர் பேசினது சரி அப்படின்னு இங்க எந்த இடத்துலையுமே வந்து நியாயப்படுத்த வரல. அவருடைய அந்த கருத்து தவறானது, அது அவருமே ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில நாளைக்கு பின்ன அவருடைய குடும்பம் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காங்களா, அவர் குடும்ப கஷ்டத்துக்காக தான் போயிருக்கலாம். இப்போ அவங்களோட குடும்ப நிலை என்ன, அங்க உள்ள இப்ப அவரை மட்டுமே பேச போறதும் கிடையாது. சோஷியல் மீடியா
பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி கருத்துரிமை இருக்குன்ற பேர்ல அவங்க ஆமா. குடும்பத்தையும் எழுதுதான் பேசியிருக்காங்க சில கமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே. அதனால அவங்க குடும்பத்தோட நிலைமை என்னவாக இருக்கும், அவருக்கு அந்த அந்த நாட்டு பத்தி நமக்கு தெரியும், அவருக்கு என்ன நீதி சட்ட வழங்க நடவடிக்கை போறாங்க ஆமா அப்படின்றதுமே தெரியல. தெரியல. இப்ப அடுத்து அவங்களுடைய அரசாங்கம் தான். அவங்களுடைய அரசாங்கத்தோட சட்ட திட்டங்களுக்கு அடிப்படையில அவருக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் நடத்தப்படும், அவருடைய நிறுவனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நிறுவனம் அவர் வந்து என்ன மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வர போறாங்க, சட்டத்திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படியான ஒரு பின்னணியில தான் இந்த விஷயம் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துறதோட இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மதமும் எந்த ஒரு இனமும் யாருக்கும் எதுவும் கீழே தாழ்ந்ததும் கிடையாது, விருதும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைப்பாடு, ஒருத்தவங்களுடைய எண்ணங்கள் அது. இப்போ நம்ம வந்து எதை பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ஒரு 10 தடவை யோசிச்சு நம்ம யாரையுமே தரக்குறைவாவோ எந்த ஒரு மதத்தையுமே தரக்குறைவாவோ பேசுறது எங்களுடைய தேவையும் கிடையாது, வேலையும் கிடையாது. இப்போ நாங்க ஒரு விஷயத்த நம்புறோமா, ஓகே, அது எங்களுடைய நம்பிக்கை. அது இன்னொருத்தவங்களுக்கு திணிக்கிறதும் கூடாத ஒரு விஷயம். அதாவது அவங்களுடைய இன்னொருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து தாழ்த்தி தரக்குறைவா பேசுறதும் வந்து கூடாத ஒரு விஷயம். அதனால இன்னொரு மதத்தை பத்தி கூடாத விஷயங்களை சொல்லும் போதோ சரி, அதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அப்படி சொல்ல போறீங்களா இருந்தா அதை பத்தி நீங்க உங்களை பத்தியும் யோசிச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன இது பேசுறீங்க மதத்தை பத்தின்றது மட்டும் இல்ல ஆமா. தனுஷாக்கா, எதை பத்தியுமே நீங்க எதை சோஷியல் பத்தியுமே. மீடியால பேசும்போது எல்லாருமே அந்த விஷயத்த பார்க்க போறாங்க. பார்க்க இதெல்லாம் போறாங்க. வைரல் ஆகும்னு அவர் கனவுலையுமே நினைச்சிருக்க நினைச்சிருக்க மாட்டாரு. மாட்டாரு. ஒரு நல்ல விஷயத்துக்காக வைரல் ஆனா கூட பிரச்சனை ம். கிடையாது. இப்போ நீங்க எதை பத்தி பேசுறதா இருந்தாலுமே ஒண்ணுக்கு 2 வாட்டி அதை டைப் தான் பண்ணி போட போறீங்கல்ல, அதனால யோசிச்சுட்டு போடுங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஆமா. அந்த ஒரு சின்ன நேரத்துல வந்து அந்த ஒரு கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவு தூரத்துக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பேசப்படணும். அவங்க வெளிப்படையா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி இனியும் இது தொடர்பா விமர்சனங்களை முன்வைக்கிறத நம்ம தவிர்த்துக் கொள்வோம் இல்லையா? சட்டத்திட்டங்கள் கேட்ட மாதிரி அவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே எதிர்பார்த்திருக்க ஒவ்வொரு மாட்டாரு. தண்டனைகளுமே பாடமாக கூட அமையலாம். மற்றவர்களும் இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஆமா நிச்சயமா. நம்ம சோஷியல் மீடியால பேசுறோம். என்னோட ஃபேஸ்புக், என்னோட இன்ஸ்டா, என்னோட சோஷியல் மீடியா நான் தானே யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத தாண்டி இதை பார்க்குறவங்க, எங்களை ஃபாலோ பண்றவங்க வந்து அதை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்க போறாங்க, நாங்க சொல்றதை எப்படி எடுத்துப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுடைய அதை உள்வாங்கிக்கிற தன்மை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நல்லா சிந்திச்சு எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா நம்ம நிச்சயமா எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5 அறிவு ஜீவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக கூட எடுத்துக்கலாம். அதனால நிச்சயமா ஆமா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் பாட்டுக்கு பாத யாத்திரை போய்கிட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சி இப்படி ஒரு விமர்சனத்துக்குள்ள சிக்க வச்சு. இதுல இது ஒரு நகைச்சுவையான விஷயம் தான். அந்த சுப்பிரமணியம்க்கு என்ன நடக்குது, நம்மளை வச்சு என்ன பண்றாங்கிறது கூட தெரியாது. ஆமா, ஆனா ஆலோகாவை விட இப்போ இந்த விஷயத்தினால சுப்பிரமணியம் வந்து ஓரளவு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஜோக்கா பேசினாலும் கூட இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கணும். அதனால நீங்க பேசும்போது, சொல்லும்போது, கமெண்ட் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது பார்த்து பத்திரமா கருத்துரிமை சுதந்திரம் நினைக்காம கொஞ்சம் பார்த்து பேசினா வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இன்னொரு சம்பவம் அப்படின்னு சொன்னா இது பெருசா யாருக்குமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களும் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிக்கலாமே. சரியா? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோட பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து. ஆமா, ஆபத்து தான், ஆபத்துன்னு சொல்லலாம். அவரால் பலருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாலும் கூட இப்ப அவரோட பதவிக்கே ஆபத்து. அவருடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஆனா இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன திட்டமும் தீட்டப்படுது அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. தகவல்கள் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நேரடியா நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். என்னன்னா, வட மாகாணத்துல அண்மை காலமானு இல்ல, பாராளுமன்றம் எப்ப தெரிவு செய்யப்பட்டு புதிய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டதோ அன்றைய நாள்ல இருந்து, டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேஞ்ச் நடந்த அந்த சேஞ்ச் நடந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த வடமாகாணத்துல பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். இவருடைய பதவி வந்து இப்போ அவரே பல இடங்கள்ல, இப்ப பார்லிமெண்ட்லயும் சரி, பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலயும் சரி, பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, பதவி விலக போறேன், நான் ராஜினாமா பண்ண போறேன், என்னுடைய இடத்துக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கான அந்த வரிசையை கூட யாரு பக்கத்துல உட்காரக்கூடாதுங்கிறத வரைக்கும் நீங்க வந்து சரி பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கருத்து தெரிவிக்கிறத நான் வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு புது விஷயம் இல்லைங்கிறத ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுகளையுமே முன்வைக்கிறாரு, பதிவு பண்றாரு. ஆமா. சோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவரு ராஜினாமா பண்றதுக்கான காரணம் இதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்னன்னா, இப்போ
பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனு நாளைய தினம் வியாழக்கிழமை, அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது. இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, இப்போ இவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இல்லையா? இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படுற சந்தர்ப்பத்துல வந்து இவர் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், அதாவது இவர் ஒரு வைத்தியரா பணிபுரிந்துகிட்டு இருந்த ஒருத்தர். இவர் வந்து அதிக நாட்கள் வேலைக்கு போகாத, இந்த அரசாங்க சேவைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால இவருடைய பதவி தற்காலிக ஒரு சஸ்பென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்காலிகமா அந்த பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. பணி நீக்கம் செய்யப்பட்டதை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்தி இதை தான் கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்யற சந்தர்ப்பத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கதா ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அப்போ ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. இப்படி இந்த விஷயத்த வந்து கடந்த வருடம், ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதே ஜூலை 2ஆம் தேதி கம்ப்ளைண்டாக கொண்டு போய் முன்வைக்கப்படுது. ஓகேவா? சமூக செயற்பாட்டாளர் ஓஷல் ஹேரத் அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த விஷயம் தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த நீதிமன்ற வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ நாளைய தினம் இதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கதா தான் இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு பேசுற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் தற்காலிகமா தான் என்னை இடைநிறுத்தி இருக்காங்கன்றது தெரியாமலா இந்த அரச தேர்தலில் போட்டிட்டாருங்கிறது ஒரு கேள்விதான். இது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாராங்கிறதும் ஒரு கேள்விதான் கனுஷியா அக்கா. நாளைய தினம் தீர்ப்பு வந்தாதான் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரிய வரும். பார்க்கலாம் எப்படியும் அவர் என்ன சொல்ல போறாரு. நாங்கெல்லாம் சொல்ல முன்னாடி அவரே எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அவரோட சமூக வலைத்தளங்கள்ல. அதனால என்ன சொல்ல போறாருங்கிறதையுமே பார்க்க காத்திருக்கோம் நாங்க. இல்லை, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த சமூக செயற்பாட்டாளர் ரோஷல் ஹேரத் மூலமா கொண்டு போய் வச்ச கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த பொது தேர்தலில் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்தில் குறித்த யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசு வைத்தியராக சேவையில் இருந்தார். இலங்கை அரசமைப்பின் விதிகளின்படி ஒரு அரசு ஊழியராக பணியில் இருப்பவர் தேர்தலில் போட்டியிட சட்டத்தில் இடமில்லை. எனவே அவர் தேர்தலில் போட்டியிட்டதே செல்லாது. அவரது எம்பி பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இது தொடர்பாக வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தமிழ் பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கத்தில் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்பவே விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த பத்திரிகையில் அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்கு வந்து வெளிப்படையாக விளக்கமாக சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு காய் நகர்த்தல் திட்டம், இந்த எம்பியோட காய் நகர்த்தல் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வழக்கு வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இப்போ நாளைக்கு நடக்க போகிற கோர்ட்டில் வந்து தீர்மானம், கோர்ட் டிசிஷன் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொன்னால், இனி வரும் நாட்களில் வந்து அவர் எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார். அப்போ இதனால தான் நான் வந்து ராஜினாமா பண்ண போகிறேன், அதாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படுறதுக்கு முன்னாடியே அவருடைய பதவி அவர் ராஜினாமா பண்ண போகிறதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ட்விஸ்ட்டுக்கு மேலே ஆமா, இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இப்போ இலங்கையில இல்ல. இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் பிஸியா இருப்பாரு, பல விடயங்கள் இருக்கு அவர் செய்யறது. அவர் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நாளைய தினம் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகுது அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அது எங்களுடைய தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ நாளைய தினம் இவர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆவாரா ஆக மாட்டாரா, அப்படி இல்லைன்னா அவர் சார்பாக அவருடைய சட்டத்தரணிகள் முன்னிலை ஆவாங்களா, சட்டத்தரணி முன்னிலையாவாங்களா, அப்படி முன்னிலையாவாங்களா இருந்தா நாளைய தினம் நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படும்? இப்போ நாளைக்கு அவங்க வந்து தீர்ப்பு வந்து எப்படி, நீங்க வந்து எம்பியா இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குமா இருந்தா அவர் வந்து இனி பாராளுமன்றத்துக்குள்ள வர முடியாது. இவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒருவேளை அந்த தீர்ப்பு வந்தா கூட அவர் இதான் காரணமா சொல்லுவாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தேன் பதவி விலக போறேங்கிறது தான் அவர் காரணமாவே சொல்லுவாரு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாறுதலா மெதுவா வந்து அவருடைய மாகாண சபை தேர்தலில் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய திட்டம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பத்திரிகையில ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒருவேளை வழக்கு ஒத்தி வைக்கப்படுமா, நாளைக்கு
இறுதி தீர்ப்பு அப்படிங்கிற தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு. இப்போ அவர் வந்து இலங்கையில இல்ல அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அப்போ நாளைய தினம் என்ன நடக்கும்? தீர்ப்பு வருமா? அவர் வந்து எம்பியா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லப்படுமா? அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விஷயங்கள் வெளிவருமா? அப்படிங்கறது வந்து நாளைய தினம் வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எப்படி இருந்தாலும் கூட நாளைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இதுக்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா சொல்லப்படுது. இப்போ இப்படியும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா பாருங்களேன், இதை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே வெளிப்படையான பகிரங்கமான அறிவிப்புகள் எதுவுமே வரல. என்னோட சொத்து விவரத்தை கூட நான் வெளிப்படையா சொல்றேன்னு சொல்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை பத்தி எந்த இடத்துலயுமே பதிவு செய்யலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது கனுஷியாக்கா. இப்போ அவர் தகுதியற்றவர், பாராளுமன்ற உறுப்பினர் தகுதியற்றவர் அப்படின்னு சொன்னா அவர் இன்னொரு ஒருத்தவங்களுக்கு சீட் வந்து புடிச்சு வச்சிருக்காரு, அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்குமா? அது வந்து இப்போ சாதாரணமா இப்படி ஒரு தகவலும் இருக்கு. எப்படின்னா சாதாரணமா இது வந்து ஒரு சுயேட்சை குழு இல்லையா? இவங்க வந்து ஒரு சுயேட்சையான கட்சி. இப்போ சுயேட்சை கட்சியா இருக்கிறவங்களுடைய தலைவர் தானே இப்போ பாராளுமன்றத்துல இருக்காரு. அவர் ராஜினாமா பண்ற பட்சத்துல அப்படி இல்லைன்னா ராஜினாமா பண்ணும்போது அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலுமே இப்போ நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமா இருந்தா, இல்ல உங்களுடைய நீங்க வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லப்படுமா இருந்தா, சுயேட்சை குழு அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகளும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து எங்களால் அதை சொல்ல முடியாது. இனி கொண்டு வரப்படக்கூடிய புதிய சட்டத்திட்டங்களோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இதுவே ஒரு அரசியல் கட்சியா இருக்கும்னு வைங்களேன். அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து அரசியல் கட்சியோட தலைவர் வந்து நீதிமன்றம் மூலமா இல்ல நீங்க வந்து தகுதியற்றவர்னு சொல்லப்படுறாரா இருந்தா அதுக்கு அடுத்து வந்து இருக்கவங்க வரலாம். ஆனா இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு சுயேட்சை குழு தானே. சுயேட்சை குழுவா இருக்கும்போது என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நீதிமன்ற தீர்ப்பு மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு. தீர்ப்பு என்னவா நாளைக்கு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எந்த அரசியல்வாதிகிட்டையும் மாறல இல்ல. ஏதாவது ஒரு வழக்கு விசாரணைகள் இருந்தா வெளிநாடுகளுக்கு செல்வது. அது கடைசி வரைக்கும் தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் மட்டும் மாறல அப்படின்னு சொல்லணும். ஆமா, இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவர் இன்னும் வந்து இந்த அரசாங்க மருத்துவ சேவையில இருந்து முழுமையா விடுவிக்கப்படல. அவர் வந்து என்ன சொல்ல வாரீங்க? அவரு இந்த நாடாளுமன்ற பதவி உறுப்பினர் பதவியில இருந்து போனாலும் கூட டாக்டரா கண்டினியூ பண்ணலாம். இல்ல அவருக்கு எதிராக இப்போ ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. அதனால அவர் வந்து இந்த சஸ்பெண்ட் பீரியட்ல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள் இல்லையா கடைசியில? இல்ல இப்போதைக்கு இல்ல. இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர் இந்த அரசாங்க சேவையில இருந்து நீக்கப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? அப்ப அதுல இருந்து அவர் முழுமையா நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இன்னொரு தேர்தலுக்குள்ள அவர் வர முடியும். நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்பு இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா. ஆனா அது நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப நாங்க இந்த தகவலை ஏன் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தகவல் இப்படி ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எங்கேயுமே பகிரங்கமா சொல்லப்படவும் இல்லை. தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, தனக்கு இப்படி ஒரு நீதிமன்ற வழக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் பேசப்படவும் இல்லை. எங்கேயுமே வரல. அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இந்த வழக்குல வந்து நாளைக்கு விசாரணைகள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த பதிவை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. இப்படி ஒரு வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அவ்வளவுதான். ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள் இன்னும் பல தகவல்கள் வெளிவரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இன்னைக்கு வந்து என்னென்ன செய்திகள் இருந்தது, என்னென்ன தகவல்கள் இருந்தது அப்படிங்கிறத யூஸ்ஃபுல்லான பல விஷயங்களும் உங்களுக்கு தந்திருக்கோம், தெரியாத சில விஷயங்களை கூட சொல்லியிருக்கோம் தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி நாளை தினமும் நிகழ்ச்சியில கலந்துக்க நாங்க தயாரா இருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ அப்ப இன்னைக்கு நாள்ல வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.